அந்தோணியாரே, என்னை மன்னித்து அருளுங்கள், என் பாவத்தை மன்னித்து அருளுங்கள். மோடி அமித்ஷாவின் சூது வழியில் சிக்கி தவிக்கின்றேன். அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கிறிஸ்துவ மதங்களுக்கு துரோகம் விளைக்கின்றேன். 54 மரணங்களுக்கு காரணமானேன். என் மனம் அறிய தமிழ்நாடு இளைஞர்களை தவறான வழிக்கு அழைத்து செல்கின்றேன். என்னை மன்னித்தருளுங்கள் அந்தோணியாரே, மன்னித்தருளுங்கள், மன்னித்தருளுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இன்னைக்கு முட்டி போட்டு அந்தோணியார் கோயிலுக்கு நடந்து போயிருப்பார். பாத்தீங்களா அந்த வீடியோவை? எப்படி, அதாவது இத்தனை நாளா பண்ணாதவரு இன்னைக்கு மட்டும் பண்றாருன்னா தன்னோட பாவத்தை வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிதானே பண்ணிருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில்லு. இன்னைக்கு பிரச்சாரமே இதாங்க, இன்னைக்கு பிரச்சாரமே இதான். ஏன்னா திருச்சி கிழக்குல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற இடம்ல. அதனால பாருங்க பக்கா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிக்கிறாப்புல. உனக்கு மனசாட்சி இருந்தா இப்ப நான் சொன்ன பிரேயர் பாத்தீங்களா, அந்த பிரேயர் தான் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணும். கேட்டிருப்பார், ஒரு நல்ல மனுஷனா இருந்தா கேட்டிருப்பாரு. இவர் கேட்டிருப்பாரா கேட்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அந்தோணியாருக்கு தான் வெளிச்சம். இன்னைக்கு பாருங்க திருச்சியை விட்டு கிளம்புறாப்புல. எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி இவர் பேசுவாரு, ஏதாவது பேசுவாரு. கண்டிப்பா எல்லாரும் நினைப்பீங்க தானே, தேர்தல் பிரச்சாரம் எதுக்கு? பேசுறதுக்கு தானே. பேசாம சும்மா ரோட் ஷோ போய்க்கின்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு 4 பக்கமும் வந்துக்கின்னு இது என்ன எழவிடாது? இது என்ன எழவுன்னு கேட்கிறேன். இது கேவலமா இருக்குது. இது என்ன இது ஒன்றும் புரியலையே. இது யாருமே பண்ணாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புலையே. இங்க பாருங்க, நான் 35 நாள் ரெக்கார்டு எடுக்கிறேன் பாருங்க. தேர்தல் அறிவித்ததுல இருந்து இன்னைக்கு பாருங்க 35 நாட்கள். இந்த 35 நாட்கள்ல எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காரு பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட 35 நாட்கள்ல எப்படி 35 நாட்கள்ல 23 நாள் லீவ் போட்டிருக்காப்புல. லீவு 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 லீவு. அந்த ஸ்கூல் பசங்களாம் கேலண்டர்ல என்ன படம்லாம் பசங்கன்ற படம் நீங்க பாத்துருப்பீங்களே, அதுல எத்தனை நாள் லீவுன்னு கணக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை செய்ய சொன்னா எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், எப்போ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம். என்னடா இது தலைவனா நீ சோம்பேறியா? எனக்கு சத்தியமா உலகத்திலேயே ஒரு ஆச்சரியமா இருக்குதுங்க. இந்த டிவிகேன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரிய கட்சி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது பிரமிச்சு பார்க்க இருக்குது. தலைவன் சோம்பேறி, வேட்பாளர் ஃபுல்லா திருட்டு பசங்க, பொம்பளை பொறுக்கிங்க, ஃப்ராடு பசங்க, இப்படிதான் இருக்காங்க வேட்பாளர்கள். இந்த வேட்பாளர்கள்லாம் இவர் தேர்ந்தெடுத்தாராம். எப்படி தேர்ந்தெடுத்து என்ன சொல்றாப்புல, நான் தான் அவங்க தான். அது ஒத்துக்கிறேன், அது கண்டிப்பா உண்மை ஒத்துக்குங்க. நீங்க தான் அவங்க. ஏன்னா அவங்க பண்ற எல்லா வேலையும் நீங்களும் பண்ணிக்கிறீங்க. எவனாச்சும் ஒருத்தனே சரி இருக்கானா? ஒருத்தவங்களும் சரி கிடையாது. நேற்று பாருங்க ஒரு அயோக்கிய பையன், அதாவது ஒரு லேடி பேசுறாங்க, பேசிட்டு அந்த வாயை பொத்தி எங்க தொடுறான் பாருங்க. இவெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு. அவன் பார்வையும் அவன் டச் பண்றதும் தெரிஞ்சுங்களா? அந்த வீடியோ பார்க்கும் போது அவர் பேரு சினோரா. அந்த வேட்பாளரு பாருங்க ரவுடிசம் பண்றாப்புல, மிரட்டும் தோணியில பேசுறாப்புல. ஏய் நான் யாரு தெரியுமா? யாருடா நீ? யாரு நீ? இதுதான் ரவுடிசம் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இப்பவே இந்த அளவுக்கு ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான, கேவலமான அரசியல்வாதிகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கா சொன்னேன், வருங்க மாவன, டேய் சொல்றேன் பாத்துக்கோ, ஜாகிரதை. அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். நீ ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன், பாத்துக்கோங்க. எப்படி பொதுவில்ல மயக்க பிடிச்சி பெண் கிட்ட அநாகரிகமா அவ வாயை பொத்தி, ஐயோ தயவு செய்து அந்த லேடியை இவங்கிட்ட இருந்து முதல்ல காப்பாத்தணும். ஏன்னா இவனை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரியான ஒரு எப்படின்னா இவெல்லாம் யாருன்னே தெரியலங்க. இவன் விஜய் ரசிகரார் பண்ணிச்சுன்றீங்களா? இவ யாரு, எப்பாற்பட்ட ஒரு பொறுக்கின்றது தெரியல. ஏன்னா பேச்சு, அந்த பார்வை, அந்த பேச்சு எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மோசமா இருக்கு, வல்காரிட்டியா இருக்கு. இவனெல்லாம் விஜய் சூப்பரா தேர்ந்தெடுத்துக்காரு. விஜய் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நீங்க வேற மாதிரி நீங்க. அதே போல பாருங்க இன்னொரு விஷயம் கேளுங்க, என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மீட்டிங்ல ஒருத்தன் என்ன பண்றான்,
அவனுடைய என்ன சொல்றான், நான் நினைச்சா சரி டிவிக்கு திட்டுறான் போல, அவன் தவறத்துல மாட்டினான் போல நினைச்சு உத்து பார்த்துனாங்க. அவன் என்ன சொல்றான்னா, என் குழந்தைய தூக்கின்னு வந்தாங்க, கை குழந்தைய விஜய பார்க்க உள்ளங்க, என்னங்க அது மூஞ்சி கூட பார்க்க உள்ள, நான் வந்தது என் குழந்தைக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ எதுக்காக வந்திருக்கான், அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு வந்துருக்கான் அந்த தற்குறி நாய. ஏன்னா சாவறத நீ போய் சாவண்டா, எத்தனை வாட்டம் சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு வரான்னு சொல்றான். ஆனா கூட்டு வந்து என்னடா இது பேசுறதுனா என்னடா அது. அப்புறம் சொல்றான் இவன், விஜய் சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வீட்லயே உட்காந்து நீங்க ஒரு வீடியோ போட்டாலே போதும், இல்ல வந்து நீங்க எதனா ஒரு பேசினாலே போதும், ஆன்லைன்ல நீங்க இது போட்டாலே போதும், நாங்க ஓட்டு போட்டுருவோம், டிவில பேசினா போதும் ஓட்டு போட்டுருவோம். தூரமா இருந்தாலும் தெரியும். ஏன்னா பசங்களை என்ன பண்றாங்க, ஒண்ணு மேல ஒண்ணு ஏறுறாங்க, மூச்சே விட முடியல. புரியுதுங்களா? ஒரு குழந்தைய வச்சுட்டு கூட பார்க்க முடியல. ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸே இல்ல. போலீஸ் கூட கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட கம்மி தான் நினைக்கிறேன். அவ்வளவு போலீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஒரு போலீஸை கூட நான் கண்ணில் பார்க்கல. அப்படியே மூச்சு விட முடியல. புரியுதுங்களா? இன்னும் அடுத்த ஆமா ப்ரோ, ஒண்ணு மேல ஒண்ணு ஏறுறாங்க, அப்படியே மூச்சு விட முடியாம பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. வந்ததே குழந்தைக்கு தான். புரியுதுங்களா? நாங்கெல்லாம் ஏடிஎம்க்கு போட்டவங்க, விஜய் பிடிக்கிங்க ஒரே காரணத்துக்காக நாங்க வந்திருக்கோம். என்னன்னா அந்த பசங்க ஓட்டு இல்லாத பசங்களை அப்படியே ஏறி ஏறி போனா என்ன ஆக முடியும், மூச்சை விட முடியல. தயவு செய்து அடுத்த தடவை விஜய்க்கு மீட்டிங் நடந்தா கேர்லெஸ் விடாதீங்க, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டு குழந்தைக்கு தனியா பசங்களுக்கு தனியா, அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா மீட்டிங்கே வேண்டாம், ஓட்டு கண்டிப்பா போடுவோம் விஜய்க்கு, மீட்டிங்கே வேண்டாம். ஓகேவா? டிவியில பேட்டி கொடுத்துட்டு போனாலே போதும் விஜய், நாங்க ஓட்டு போடுவோம். இது மாதிரி கேவலத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு பார்க்க முடியாமையும் போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு. 4 மணி நேரம் நிக்கிறோம் ப்ரோ, 4 மணி நேரம் பிள்ளைய தூக்கிட்டு 4 மணி நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் நிக்கிறோம், ஆனா பார்க்க முடியல. யாராவது பாத்தீங்களா ப்ரோ? ஏன்னா விஜய் இல்ல ஓட்டு போட்டுருவேன், எதுக்காக ஓட்டு போட்டுருவேன் கேட்டா மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? இதுக்கு எதுவுமே சரியில்லை, எல்லாத்தையும் மாத்துவாரு. எதுக்கு மாத்துவாரு? விஜய் வந்தா மாத்துவாரு. என்ன கொடுமைகளை இந்த, அதாவது அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை எவனும் பார்த்திருக்க முடியாது. இந்த மாதிரி கட்சியை வந்து இந்த உலகத்துல இருக்காதுங்க. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எவ்வளவு கட்சிகளை பார்த்திருக்கேன், ஆனா இப்பாற்பட்ட ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை. இளைஞர்கள் எல்லாமே சீரழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த விஜய் என்ற ஒரு மைண்ட் உள்ள போன உடனே நீங்க பாருங்க, அந்த விஜய் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது உள்ள போன உடனே நல்ல மனிதனையும் சரி அப்படியே ஒரு மாதிரி மாத்திருதுங்க. நேற்று எந்த பொதுக்கூட்டம் தெரியல, யாரோ போய் மைக் வச்சுக்கிறாங்க, எங்க 2 பேரையும் போட்டோ, எங்க 2 பேரையும் ஒரு லேடி அசிங்கமா திட்டுது. கேட்டா விஜய் பத்தி பேசுறமா, இங்க பாருங்க வீடியோ பாருங்க, ஆபாசமா எங்களை திட்டுது அந்த பொம்பளை. இந்த 2 வானவில் பசங்க இருக்கிறானுங்க, அவனுக்கு எங்க பார்த்தாலும் தொடப்படையிலே அடிப்பேன். விஜயை பத்தி கேவலமா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் தான் சூத்த பார்க்கணும், அப்புறம் மத்தவங்க சூத்த பார்க்க போலாம். விஜயை பத்தி பேசுறது எந்த தகுதி கிடையாது. நீங்க போடுங்க, எந்த சேனலும் போடுங்க. அவனுக்கு எங்கன்னா எவனோ ஒரு தியேட்டர்ல மாட்டுவானுக்கு பாக்குற மாட்ட மாட்டானுங்க. விஜய் உள்ள போயிட்டாரு. விஜய் உள்ள போனா எப்படி வார்த்தைகள் வருது பாருங்க. இவங்கள கெடுறதுக்கு காரணம் இந்த பேச்சு காரணம் இல்ல. அவங்க வீட்டுல பாக்குறாங்களே, என்னம்மா இப்படி பேசுறிய, கேட்பாங்களா மாட்டாங்களா? அது சொல்லிட்டு எங்களுக்கு தியேட்டர் பக்கம் பார்த்தோன்னா அடிக்குமா, மிரட்டல் விடுறாங்க புள்ளியா இந்த அம்மா. என்னத்த நான் சொல்றது, இதெல்லாம் வச்சுக்கினீங்க எவ்வாறுபட்ட ஒரு கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெருமையாங்க? இது பேசுறதுனால இது பெருமையா? இதுவும் ஒத்துப்பேன். ஆனா ஒருத்தன் அதுல அந்த சேனல்காரன் போட்டிருக்கான் வீரமங்கையா, அவங்க வீரமங்கையா. எப்படி ஆபாசம் பேசுறது வீரமங்கை, அப்படிதானே? நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் உன் தலைவனுக்கு மரணடி விழ போகுது. மரணடி, அதாவது வீட்டை விட்டு வெளியே வரும். ஆல்ரெடி வீட்டை விட்டு வெளியே வர தான், இப்ப அடிக்க போற அடியில உன் தலைவன் வந்து வெளியே வர மாட்டான். அந்த அளவுக்கு எலெக்ஷன்ல மக்கள் கொடுக்க போறாங்க. ஆனா தற்குறி பசங்களா, நீங்க இவ்வளவு அட்டகாசம் பண்ணின்னு ரோட்ல கல்ட்டா பண்ணி திருச்சியில பாருங்க, இன்னைக்கு கூட ஆக்சிடென்ட் கீழே விழுறானுங்க. என்ன இது ஒண்ணும் புரியலையே. இப்ப ஜெண்டர்ல வந்துட்டாங்க நினைக்கிறேன். இப்ப மேல் ஃபீமேல் அப்புறம் அதர்ஸ் கேக்குறாங்க பார்த்தா, அடுத்து தற்கூரிசன் இருக்கும் போல. அந்த மாதிரி தான் மாறப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு பைத்தியமா, ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. இதை விட உங்களுக்கு 3 சொல்றேன் கேளுங்க. ஒரு பேருந்துல போயிட்டு இருக்கேன், காலேஜ் படிக்கிற 3 பொண்ணுங்க வந்துட்டு இருக்கு. அங்க உட்காந்தீங்கன்னு கவர்மெண்ட்டை விமர்சிச்சு, அதாவது அரசு பஸ்ல உட்காந்தீங்கன்னு பாருங்க, அரசு பஸ்ல விடியல் பயணத்தை மேற்கொள்றாங்க இந்த பெண்கள். இது உட்காந்துட்டு திமுக அரசை வந்து கேவலமா பேசி அவங்க கத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்கிற ஆசிரியர் ஒருத்தவங்க ஏந்திரிச்சு ஏமா இப்படி பேசுறேன்னு கேட்டா அவங்களை எதிர்த்து பேசுறது, அநாகரிகமா பேசுறது. பாத்துக்கோங்க, அந்த மூளையில படிக்கிற பிள்ளைகள் மூளை, பெண்கள் மூளையில கூட விஜய் உள்ள பூந்துக்குன்னு எப்படி ஒரு அவங்க வாழ்க்கையே சீரழிக்கிறாங்க பாருங்க.
எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சொல்லு நீ என்ன காலேஜ்ல படிக்கிற? நீ என்ன படிப்ப? ஆமா ஆமா ஏன் நாயே கேப்ப? நீ சொல்லு நீ. நாயே கேக்குறேன். என்ன நாயே கேக்குறேன்? என்ன உனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன பதில்? வாய மூடு. உனக்கு மட்டும் பேசுறதுக்கு உரிமை இருக்கா? வேற யாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும் தான் இருக்கு. பேசு, என்னதான் பேச பேசு. என்ன காலேஜ்ல படிக்க? காலேஜ் பேர சொல்லு. காலேஜ் பேர சொல்லு. என்ன சிஸ்டர்? வாய மூடு. கையடிக்கு பேச மரியாதை கேட்டுரும். என்ன நீ எப்படி பேசுற? என்ன காலேஜ் பண்ண பேச சொல்லு. காலேஜ் பேர சொல்லு. என்ன பண்ணிவிட்டி சிறப்பு? என்ன டீ பேசுற? எந்த டீ போட்டு பேசுற? என்ன டீ மரியாதை பேசுற? என்ன படிச்சு கிழிக்கிற? நான் டீச்சரு. நீ யாரா வேற நான் இருக்கட்டும். நீ என்ன போது பொடி என்ன டீ போட்டு பேச சொல்லிட்டா? மாநில இடத்துல அந்த அஷ்டாலுக்கு போட தெரியுமா? நான் மாநில அஷ்டாலுக்கு போட தெரியுமா உனக்கு? சொல்றேன் வா வா, அட்ரஸ் சொல்லு வா. என்ன காலேஜ்ல படிக்க அமைச்சிருக்கீங்களா? என்ன ஊரு இது எல்லாரையும் சண்டை போட அமைச்சிருக்கீங்களான்ட்டு? என்ன சனியா? வாய் மூடு எருமை. என்ன படிக்க அமைச்சிருக்காங்க? நீ என்ன பேசுறீங்க? என்ன சனியா பேசுற? யாரு நீ சனியா பேசுறீங்க? என்ன வேணும் நீ பேசுற? நீ யாரு? வாய மூடு. வாய மூடுன்னு என்னடி நீ? உங்க அம்மாவை கேக்குறேன். இவனை படிக்க வச்சிருக்காங்க அவங்க கேக்குறாங்க. நீ கேக்குறதா? நீ வாழ்க்கை சீரழிச்சுட்டு இருக்கான். நான் சொல்றேங்க, வாழ்க்கையே இந்த பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்க. நாளைக்கு பாருங்க இந்த வீடியோ நாங்க தப்பா பேசணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு வீடியோ வரும் பாருங்க. என்ன இது அநாகரிகம்? அது இது என்னது? இது கேவலமா இல்லையா? அது இது நினைக்கும் போது பதறுதுங்க. அது எனக்கு உனக்கு ஏத்துக்க முடியல. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கிறீங்க? என்ன கேட்க வைக்குது? கொஞ்சம் கூட ஒரு ஈவியா இருக்கும். அதாவது அவங்க சிந்திக்கணும். டேய், தமிழ்நாடு எப்படிடா டெவலப் பண்ணாச்சு? நம்ம விஜயனா பண்ணாரு. நம்ம விஜயனா என்னடா பண்ணாரு? படத்துல நடிச்சாரு, மகிழ்விச்சாரு, அவ்வளவுதானே பண்ணாரு. நம்ம ஏன்டா அவரை தலைவனா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணுங்க. இத்தனைக்கு மத்தியில பாருங்க, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெண்ணு அந்த வீடியோ போடுப்பா. இப்ப நம்ம தற்கூரின்னு ஒரு டேப் ஓட்டுறோம்ல, இது அவங்க மாத்தலாம் இல்லையா? ஒரு கட்சியை அவங்க மாத்தலாம் இல்லையா? அது ஏன் அவர் முன்னெடுக்க எதுவுமே செய்ய மாட்டாரு? அப்ப என்னன்னா இவங்க தற்கூரியாவே இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வளர்ந்துடலான்ற ஒரு திட்டமா அப்படிதானே பாக்குது. தமிழ்நாடு இந்த அளவுக்கு பின்தங்கி மறுபடியும் போகணும்னு நினைச்சு கூட பாக்கல. 50 வருஷம் ஆச்சு ரெண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு இந்த ஸ்பேஸ உருவாக்கி நம்ம எல்லாம் படிச்ச மாணவர்களை உருவாக்குறதுக்கு. இப்ப வடக்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு வடக்கன் ட்ரோல் போடுறோம், இங்க நம்ம அங்கெல்லாம் நம்ம டிவிகே ட்ரோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது பயமா இருக்கு. நாளைக்கு என் பிள்ளையும் போயிட்டு தற்கூரின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குது. நாளைக்கு என் பிள்ளை படிக்குமான்னு டவுட் வருது எனக்கு. நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகும்? நாளைக்கு என் பிள்ளையும் போயிட்டு டிவிகேன்னு கத்திட்டு இருக்குமான்னு தோணுது எனக்கு. டிவிகேன்னு கத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது கொள்கையோடவும் கருத்தோடவும் எல்லாத்தோடையும் மோதணும். எதுவுமே இல்லாம வெறும் தூய சக்தி மாஸ் டயலாக் பேசிட்டு இருக்கிறதுக்காக கத்துறதுல இதுல ஒண்ணுமே இல்லையே. எனக்கு இந்த பெண் ஆக்சுவலா பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா இந்த பேர் இவ்வளவு தற்குறித்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில இவங்க பேசுறதுதான் உண்மையான கருத்து. இது ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த மாதிரிதான் வந்து மனம் விட்டு பேச. இந்த பெண் பாத்தீங்கன்னா வெளியே வந்து பேசிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைய இந்த மாதிரி தற்குறி ஆயிடுமோ, என் பிள்ளைய தற்குறி ஆயிடுமோ, ஒரு அறிவே இல்லாம இந்த மாதிரி பண்றாங்களே, என் பசங்களையும் மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை கொட்டுறாங்க. ஏன்னா இது எல்லா தாய்மார்களின் மனசுல இருக்கிற வார்த்தை இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நார்மலாவே இல்லைங்க. நீங்க பாருங்க, விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே நார்மலான ஆளே கிடையாது. அவங்க மாறிட்டாங்க. அவங்க உடம்புல இது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு மென்டலி வீக்னஸா இருக்காங்க. தயவு செய்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஓட்டு கேட்க வந்தா கொஞ்சம் உஷாரா இருங்க. அவங்க கிட்ட எதிர்த்து இல்ல நான் டிவி கேட்க ஓட்டு போட மாட்டேன் சொல்லாதீங்க. ஓட்டு போட்டுறப்பா, நன்றிப்பா, வணக்கம்பா அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா வந்து அது எதாவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்க வந்து என்ன வேணா விபரீதங்கள் நடக்கலாம். எனக்கு உண்மைங்க. ஏன்னா அவங்க மனுஷனுங்களும் கிடையாது, ஒரு மிருகமா மாறி வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. இவர் என்ன பண்றது, வீட்டுக்குள்ளேயே பூந்துக்குன்னு லீவ் விட்டுக்குன்னு அதை தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கின்னு எப்பனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளான் போட்டு வராப்புல. நாளைக்கு 20ஆம் தேதி நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம். முக்கியமான கேஸ் அவருக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த அவன் கணவன் மனைவிக்குள்ள அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் விஷயமா நாளைக்கு போறாரு. போய் தான் ஆகணும். நாளைக்கு லாஸ்ட் ஹியரிங் சொல்லிட்டு சொல்றாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நாளைக்கு வரமாட்டேன், ரெஸ்ட் எடுத்துருவாப்புல. 21ஆம் தேதி பெரம்பூர் போயிடுவாரு. பெரம்பூர் போயிட்டு பேசிட்டு க்ளோஸ், அவ்வளவுதான். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தியாச்சு, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் தான் சிஎம். என்ன 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 கொடுமை இது? இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் எப்படி இது? இப்படிலாம் ஒரு தலைவன், இந்த தலைவன் உங்களுக்கு வேணுமா?
அதை விடுங்க, ஸ்பெஷலான ஐட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த பொடி பசங்க நான் வந்து சும்மா புழுகுறானுங்க அப்படின்னு வச்சிருந்தேன். உண்மையாவங்க என்ன பண்றாங்க, டிவிக்கு பிரச்சாரத்துக்கு முக்கியமா யாரும் கூப்பிட்டு வராங்க, சின்ன சின்ன பசங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு 500 ரூபாய், எது 500 ரூபாய் கொடுக்குறாங்க. வீடியோ பாருங்க நீங்க. எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு? எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யாரா தம்பி கொடுத்தது? யாரு கொடுத்தாங்க? விஜய் கொடுத்தாரா? ஓட்டு இல்லாத உங்களுக்கே காசு செலவு பண்றாரா? கத்திரி பணம் தராங்களா? 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் கத்து சொல்லி இருக்கிறாங்க. எல்லா பிரச்சாரத்திலையும் இந்த மாதிரி பசங்க தான் வந்து டிவிக்கே திமுக ஒரு தீய சக்தி இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவங்கள பேச வச்சு என்ன பண்றாங்கன்னா ரோடா கூட்டின்னு போய் ஓட்டு கேட்கறானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏண்டா நான் கேட்கறேன், அவங்க நீ கூட்டின்னு போயிட்டு பேசுறதுனால என்ன உனக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிட போதா, இல்ல அவங்க ஓட்டு போட போறாங்களா? இது எங்க போய் முடியுமா நீங்க சத்தியமா தெரியலங்க. வேட்பாளர் ஆனா தேர்ந்தெடுத்த விஜய் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் அவங்களாம் சூப்பர் வேட்பாளர். அப்பா விஜய் நம்பி இத்தனை காலமா உழைச்சிங்களே, 106 பேரு, கிட்டத்தட்ட 106 பேரு டிவிக்கே கட்சிக்காரன் கிடையாது, பிஜேபி காரன், அதிமுக காரன், மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூப்பிட்டு இங்க வேட்பாளரா போட்டு விட்டு இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் நான் தான் அவங்க, நான் வந்து இவங்கெல்லாம் பக்காவா தேர்ந்தெடுத்திருக்கேன், என்ன நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க. நீ அயோக்கிய பையன்லாம் நீ வந்து எடுத்து வேட்பாளராக போடுவ, உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழக மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். அது போய் பார்த்தா ஒரு ஆக்டிங் வேற, நைஸா போயிட்டு ஒரு 2 வீடை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பெரம்பூர்ல இவர் போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு குறை கேட்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் முடிச்சுட்டு, ஆக்டிங்னா இப்போ 2 மினிட்ஸ் ஆக்டிங் தான். ஆக்டிங் முடிச்சுட்டு என்ன பண்றாரு, வீட்டு வெளில போயிட்டு ஒரு கோலம் மாரி நைஸா ஒரு கோலம் போட்டு விட்டு அப்படியே அங்க கிளம்பிட்டு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க மீடியா வந்து கேக்குதான். அதாவது அவங்க சொல்றாங்களா இந்த மாதிரி, எனக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்ததே தெரியாது, வந்த உடனே டக்குன்னு அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, வந்த உடனே எங்க கையும் ஓடல காலம் ஓடல, அவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகுறாங்களாம். அது வந்து யதார்த்தமா இருந்துச்சுங்க. விஜய் வந்து யார் சொல்லிட்டுலாம் போல, சும்மா நார்மலாவே எல்லார் வீட்டுக்கும் உள்ள போயிட்டு அவர் வந்து ஓட்டு கேட்டாராம். இது என்ன ஆக்டிங்? 2 வீட்டுக்கு போய்க்கிறாருங்க, 2 வீட்டுக்கு. இது நான் கேன்வாசிங்க, அது வீட்டு பிரச்சாரமா? எல்லாமே ஷூட்டிங் தான். இப்ப பாருங்க, ஒரு 2 வீட்டுக்கு போயாச்சா, சோ வீடா போய் நான் ஓட்டு கேட்டேன், இது ஒரு கணக்கு காமிச்சிருவானுங்க. இது என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, வீடா போயிட்டு நீ காட்டுற, இப்ப போயிட்டு ஓட்டு கேட்ட, கரூர்ல உங்க 41 பேர் செத்தாங்களே, அவங்க வீட்டுக்கு எப்ப சார் போவீங்க நீங்க? சார் எப்ப சார் போவீங்க சொல்லுங்க சார். 41 பேர் இருந்தாங்களா சார்? நீங்க வந்து என்ன சொன்னீங்க, இங்க வர வச்சு பேசுனீங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரனீங்களே, இப்ப வரைக்கும் நீங்க போனீங்களா? இப்ப வரைக்கும் நீங்க போனீங்களா? உங்களால 41 பேரு ஒரு கர்டசிக்கு போயிட்டு இத்தனை நாள வெளியே சுத்துனீங்களே, ஒரு நாள் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு என்ன உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்க இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார், இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து யாருன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி முட்டாள்களை வச்சு நீ வந்து ஓட்டு வாங்கணும், அதுக்காக தான் நீங்க பண்றீங்கன்றது தெளிவா தெரியுது. மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும், இது எப்பாற்பட்ட அயோக்கிய பையன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்ட தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஓடி வர, உன்னால இறந்து போனாங்களே, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு துப்பு இருக்கா? இங்க 2 வீட்டுக்கு போயிட்டு ஆக்டிங் பண்றிய, ஏன் அவங்க வீட்டுக்கு போல அப்படின்றத நான் கேட்கறத விட பொதுமக்களாகி நீங்க கேட்டு நீங்க அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க. இந்த டிவிக்கு தற்கொலை இது புரிதா இல்லையா? உங்க அண்ணன் ஏன்டா உங்க 41 பேர் வீட்டுக்கு போல, ஏன் போல பதில் சொல்லுங்கடா. உடனே சொல்லுவானுங்க திமுக தான் காரணம், திமுக தான் தடுக்குது. எங்கடா தடுக்குது? ஏண்டா இது தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் தானே இருக்கு. உங்க அண்ணன் முந்தானத்து ஒரு பதிவு போடுறாப்புல, தேர்தல் என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ கண்ட்ரோல்ல இருந்தாலும் சில அதிகாரிகள் வந்து என்ன தடுக்கிறாங்க. நீ ஒரு சோம்பேறி தாயொலி, நீ ஒரு சோம்பேறி, நீ வந்து வெளியே போக கூடாதுன்றதுக்காக என்ன இன்னமும் வந்து திமுக மேல குறை சொல்றேன்னா உன்னால என்ன சொல்றது? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க அண்ணன் வந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனாத ஆட்கள். இன்னைக்கு கூட அந்த வீடியோ பார்த்தா வயிறு எரியுது, கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தை இறந்து போன அவங்க அம்மாவோட கதரை வந்து இன்னும் கேட்டுதாங்க இருக்கு. பாருங்க, நீங்க
இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. தயவு செய்து சிந்திங்க. நான் சொல்றேன், வருகிற வியாழக்கிழமை தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. இந்த டிவிகேன்ற கட்சியை இதோட இருக்கவே கூடாது.